ஹலோ ஆல். தேர்ஸ்டே மார்னிங் எங்கள் வீட்டில் நல்லா பெரிய செவ்வாழை மரம் வந்திருந்தது. பெரிய குளத்தள்ளி இருந்தது. சரி மரமே விழுகிற மாதிரி இருக்குதுன்னு கட் பண்ணிட்டோம். இதில் ரஸ்தாலியும் இருந்தது, அதையும் சேர்த்து இது தள்ளி விட்டுருச்சு. சரின்னு அது ஒரு சின்ன குலை ரஸ்தாலியும், அப்புறம் இது ஒரு பெரிய குலை, இது ரெண்டாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வெயிட்டு தாங்காமல் வளர்ந்துருச்சு. இதோட ஜாயிண்ட் இந்த ஊரில் நிறைய பனானா லீஃப்லாம் இருந்துச்சு. சரி இதில் ஒரு கப் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா செஞ்சிட்ருக்காங்க. இது கஷ்டமாக இருந்துச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்கே. ரொம்ப அப்படியே இலைலாம் கிழிஞ்சி வந்துச்சு. இது நார்மல் இலை மாதிரி இருக்காது. இந்த செவ்வாழை மரத்தோட இலை ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இப்போ லைட்டாக டச் பண்ணாலே அப்படியே உடஞ்சிரும், அப்படியே கிழிஞ்சி வந்துடும். காற்றுக்கே இது நல்லா கிழிஞ்சிரும். சரின்னு இதை எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு டூத் பிக்லாம் வச்சு ஒரு பவுல் செஞ்சிட்ருக்காங்க. இந்த பவுலில் வந்து நம்ம நார்மலாக ஏதாவது பிரசாதம் கொடுக்குறதுனா கூட கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த பவுலில் வந்து நாங்கள் இட்லி சுடலாம் அப்படின்னு சொல்லி, இது பழைய காலத்தில் எங்கள் அவ்வா காலத்திலலாம் செய்வாங்க. சரி நம்மளும் அதை செஞ்சு பார்க்கலான்னு அம்மா செஞ்சிட்ருந்தாங்க. ஒரு இட்லி அதில் மாவை ஊற்றி அப்படியே வேக வச்சுட்டா, இது வந்து ஒரு 5 to 10 minutes தான். நார்மல் இட்லி வேக வைப்போம்ல, அதே மாதிரி இட்லி கொப்பரைக்குள்ளே வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இது ரொம்ப ஹெல்த்தி. இட்லி வெந்துருச்சு. இது வந்து இப்போ அந்த டூத் பிக்லாம் அழகாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு இட்லியாக எடுக்கணும். இது ஒவ்வொரு ஷேப்பில் வரும். இது லைக் அந்த இலை வந்து எப்படி மடங்குதோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். பட்டு ஸ்மெல்லு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அந்த இட்லி அந்த வாழை இலையோட சூடாக சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளேவர். பயங்கர டேஸ்ட். லைக் இப்போ ஒரு 2 இட்லி சாப்பிட்றோன்னா இன்னும் 2 இட்லி கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். இது ரொம்ப ஹெல்த்தி கூட. இது வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்க்கெல்லாம் இதுதான் அந்த காலத்துலலாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். எங்கள் அவ்வா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஞாபகத்தில் சரி இன்றைக்கி செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சிட்ருந்தோம். இதில் வந்து இப்போ சாம்பார் சட்னி எல்லாமே ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். இதுக்கு ஆக்சுவலாக எந்த வேணால் சொல்லிட்டு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, அப்புறம் கருவேப்பிலை சட்னி எல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எனக்கு பொடி இல்லாமல் இட்லியே இறங்காது. சரி கொஞ்சம் இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்லான்னு இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டு சூப்பராக அதுவும் இந்த சுட சுட இலையோட வாழை இலையிலேயே சுட்ட இட்லியை வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டு. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.